எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் இங்கிலீஷில் யூனிட் 1ல் இருக்கிற கிராமர் பார்ட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபஸ்ட்டு பார்ட்டே நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். அதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த 8 டைப்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நவுன். நவுன்னா என்ன? பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நவுன் வந்து என்னென்னா ஒரு பர்சனோட பேரையோ இல்லை ஒரு பிளேஸோட நேமையோ ஒரு திங்ஸோட நேமையோ சொல்கிறதா வந்து நமக்கு நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்ன பண்ணும்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அக்பர் இஸ் அ கிரேட் கிங் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது அக்பருங்கிறது முதல்ல சப்ஜெக்டில் வரும்போது நமக்கு நவுனாக வருது. அதே இது செகண்ட் சென்டென்ஸில் ஹீ அபாலிஸ்ட் ஜிஸ்யா ஆக்ட். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்பர் வந்து ஜிஸ்யா வரியை ஒழித்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவருங்கிற இடத்துல நம்ம ஹீ போடுறோம். அதுதான் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனவுன் என்னெல்லாம் இருக்குது? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹெர், தெம், இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ப். வேர்ப்னா என்னென்னா இந்த நவுன் என்ன ஒரு வேலையை செய்யுதோ அதை வேர்ப், அதாவது வினை சொல்லுவாங்க. செயல், நம்ம என்ன செயல் செய்கிறோமோ, வா, போ, உட்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் கம், ரீட், சிட், கோ, லேர்ன், இது எல்லாமே நமக்கு என்னது தான் வெர்ப். இது போக பி வெர்ப் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேட், ஹேஸ், இது எல்லாமே நமக்கு வேர்பு. அடுத்தது அட்வர்ப். ஸோ இந்த வேர்பை வந்து மாடிஃபை பண்ணுறது தான் இந்த அட்வர்ப் சொல்லுவாங்க. ஹீ ரேன் குயிக்லி அப்படின்னு சொல்லுவோம். ஹீ ரேன் சொல்லிட்டோன்னா ஹீங்கிறது நவுனு சப்ஜெக்டில் வருது, ரேனுங்கிறது வெர்பு. அவங்க எப்படி ஓடிருக்காங்க? குயிக், வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெர்பை வந்து கொஞ்சம் தரம் உயர்த்தி சொல்லுது இல்லையா, தட் இஸ் அட்வர்ப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னென்னா நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரோஸ் இஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒரு நவுன் நமக்கு. அதே இது ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது என்ன சொல்கிறோம்? அந்த ரோஜாங்கிறது ஒரு மலருங்கிறத விட அழகான மலர் அப்படின்னு சொல்லி தரம் உயர்த்தி சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேர்டு தான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் முன்னாடி வச்சு, ஸோ அந்த நவுனுக்கும் ப்ரொனவுனுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், தி கேட் இஸ் ஆன் த டேபிள். சரி, இப்படி சொல்லிக்கலாம். த பென் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா பென்னுங்கிறது ஒரு நவுனு, டேபிள் ஒரு நவுன். ஸோ இந்த ரெண்டு நவுனுக்குள்ள ரிலேஷன் என்ன? ஆன். ஏன்னா பென் வந்து என்ன இருக்குது? டேபிளுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படி சொல்கிறது தான் நமக்கு ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷன் என்னென்னா கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது, இந்த 2 சென்டென்ஸையுமே சேர்த்து சொல்கிறது தான் கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷன் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஹீ ரேன் ஃபாஸ்ட், ஹீ ஒன் த ப்ரைஸ். அவன் வேகமாக ஓடி பரிசு வாங்கலாம்னு சொல்லுவோம். இது எப்படி சேர்த்து சொல்லலாம்? ஹீ ரேன் ஃபாஸ்ட் அண்ட் ஹீ ஒன் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன? கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் விச் எக்ஸ்பிரஸ் த சடன் ஃபீலிங்ஸ். நம்ம திடீர்னு இப்போ நம்ம நடந்துட்டுருப்போம், திடீர்னு நம்ம கால் ஒரு இதில் தட்டிடுது, அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சடனாக நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, தட் இஸ் இன்டர்ஜெக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அலாஸ், வா, ஹுராக், ஓ, ஹலோ, ஷ், பிரேவோ, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.